இந்த கல்ஃப் கண்ட்ரிக்குன்னு வேலைக்கு வந்துட்டீங்கன்னா தயவு செய்து உங்களோட பேரெல்லாம் மறந்துடுங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் இவங்களுக்கு நம்ம பேர் வந்து மைண்ட்லேயே நிற்காது. ரெண்டாவது இவங்க வாயிலையும் வராது. நான் வந்த புதுசில் என்னோடய பேர் ரஞ்சித் குமார். என் பேர் கேட்டாங்க, ரஞ்சித் குமார் அப்படின்னு சொன்னேன். இவங்க வந்து வாயிலே நுழையில. அப்புறம் வந்து குமார்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்லடா, நம்மளோட பேர் வந்து பாதி பேராது வருது, அதனால் வந்து ஒரு சந்தோஷம். இன்னும் ஒரு சில பசங்க பேர்லாம் இருக்குது, பாலா, அந்த பேரை பாபுன்னு கூப்பிடுவாங்க, இல்லைனா பாஷான்னு கூப்பிடுவாங்க. இதுவாவது தேவலாம். இன்னொரு பேர் இருக்குது, விவேக்கு. அந்த பேரை, அந்த பையன் பேரை பேர் விவி, ரெண்டாவது பேர் பேபி, மூணாவது பேர் விவோ. இதெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. விவோங்கிறது இந்த நாட்டில் சிம்மு. நம்ம ஊரில் வோடாஃபோன், ஏர்டெல் இருக்குல்ல, அதே மாதிரி சிம்மு. அந்த பேர்லாம் வச்சு இவங்க மைண்டில் வர பேர்லாம் வச்சு கூப்பிட்றாங்க அந்த பையனை. இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்களுக்கு வந்து நம்ம பேரை வச்சு கூப்பிடவே மாட்டாங்க. இவங்களாம் ஒரு 3 பேர் இருக்குது. அந்த 3 பேரை தான் காமனாக கூப்பிடுவாங்க. பேர் வந்து பேரே தெரியலன்னா, ஒரு சில பேரை நம்ம பார்த்தோன்னா அவங்க பேர் தெரியாது, என்னன்னு சொல்லி கூப்பிடுவோன்னு தெரியாதுல்ல. அப்படி கூப்பிட்றப்ப இவங்க கூப்பிடுவாங்க அகமதுன்னு கூப்பிடுவாங்க. அதுனா வந்து காமனாக கூப்பிட்ற பேர். இன்னொரு பேர் இருக்குது, ராஜு. இது வந்து எல்லாருமே இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. தெரியாத பேர் தான். என்னோடய பேர் ரஞ்சித் குமார்னா ராஜு அப்படின்னு கூப்பிடுவாங்க சில பேர். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க பேர்லாம் வாயிலே நுழைய, நான் அவன் பேர் ராஜுன்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ராஹிம். அது மாதிரி வந்து ஒரு சில பேர் தான் வந்து ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் தான் அதிகபட்சம் இங்கே வந்து மைண்ட்லேயே வச்சுருப்பாங்க. அந்த பேர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்த நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பேர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என் பேர்லாம் வந்து தயவுசெய்து குமாருன்னு சொன்னால் எங்கள் ஊரில் யாருக்குமே தெரியாது. ரஞ்சித்துன்னு சொன்னால் தான் தெரியும். பார்த்துங்க, இதெல்லாம் வந்து நான் மறந்துட்டேன். சரி, பசங்கள்ட்டலாம், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் பேசுவோம் தெரியுமா, அப்போ தான் வந்து எனக்கே வந்து என்னோடய பேர் வந்து ஞாபகத்தில் இருக்குது. இல்லைன்னா சத்தியமாக மறந்துருப்பேன். என்ன பண்ணுறது, இப்படிலாம் போயிட்டுருக்கு. இதே மாதிரி இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் பேரை என்னென்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்தே அதை பார்த்துட்டு தெரிஞ்சுப்பாங்க. இந்த நாட்டில் பேர் தான் நம்ம அடையாளம் அப்படின்னு வந்து பதிக்கலாம் முடியாது.